தாத்தா வந்து இந்த மாதிரி விஜய் கூட சேர்ந்து காவேரியும் கம்பெனியை பார்த்துப்பா, அவளுக்கும் ஷேரிங் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். எல்லாருமே வந்து எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. இதான் எனக்கு முடிவுன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிடுறாரு. வேறு வழி இல்லாமல் விஜயும் வந்து ஒத்துக்கிறாரு. அடுத்து தாத்தா வந்து நாளையிலேருந்து கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து காவேரியும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் விஜயும் கூட்டிகிட்டு போகிறாரு. வர வழியில் விஜய் சொல்கிறாரு, எப்படியோ வந்து கம்பெனியில் நுழையணும்னு நினச்சேன், ஆனால் தாத்தாவுக்கிட்ட சொல்லி நான் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறேன்னு உஷாராக கம்பெனிக்கு வந்துட்டேன், கேடி தான் நீ அப்படின்றாரு. உடனே வந்து இங்கே பாருங்கள், நான் வந்து வேணும்னு வரல, தாத்தா சொன்னதால நான் வர்றேன் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ என்ன தான் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் பாஸ், நீங்களே வந்து ஏதாவது டிசிஷன் எடுக்கனாலும் என்னை கேட்டு தான் எடுத்தாகணும். இப்போ உங்கள் கம்பெனி நம்பியே வந்து என்னையும் நம்பி தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் வந்து டென்ஷன் ஆகிறாரு. சரி சரி வா, உனக்குன்னு தனி கேபினை ஒதுக்க சொல்லிருக்காரு தாத்தா, ஒதுக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வராரு. இந்த கேபின் நல்லா இருக்கு, இது என்னோட கேபின் அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னோடனே உட்காடுறாங்க காவேரி. அடுத்து வந்து அங்கே இருக்க பொருளை எடுத்து வந்து பார்க்குறாங்க. அழகாக இருக்கே, க்யூட்டாக இருக்கேன்னு என்னை கேட்காம என்னோடய திங்ஸ் எடுக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, புரியுதா அப்படின்றாரு. உடனே காவேரி வந்து ரொம்ப தான் ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. உன் கேபினை வந்து காட்டுறேன், அங்கே வேணால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு அவங்க கேபினை காட்டுறாரு. இதுதான் உன் கேபின், இங்கே உட்காந்துக்கோ புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து திறந்து பார்க்குறாரு. கதவு. என்ன பண்ணிகிட்ருக்க, சும்மா தானே உட்காந்துட்ருக்க, எனக்கு தெரியும் நீ சும்மா தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி போர் அடிச்சு உனக்கு இந்த இடத்துலையே வந்து இருக்க பிடிக்காமல் நீயே தாத்தா கிட்ட போய் எனக்கு வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம், நான் இதுக்கப்புறம் கம்பெனிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு நான் உருவாக்குவேன் பாரு அப்படின்னோடனே, ஓகே பாஸ், நீங்கள் செய்ய வேண்டியது செய்யுங்க, நான் செய்ய வேண்டியது செய்கிறேன், நீ பாரு ரொம்ப போர் அடிச்சு கடைசியில் வந்து வேலை வேணான்னு சொல்லிட்டு ஓட போகிற, கண்டிப்பாக ஈவினிங் பாரு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே பாஸ், சரிங்க பாஸ் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாங்க காவேரி. அடுத்து வந்து ஈவினிங் போனோன்னே தாத்தா வந்து, என்னம்மா இன்றைக்கி வந்து என்ன கற்றுக்கிட்ட, ஏதாவது உனக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது ஜாபு எல்லாத்தையும் பற்றி கேட்குறாரு. அதுக்கு காவேரி வந்து சொல்ல வராங்க. உடனே வந்து அவளுக்கு எங்கே எதுவும் தெரிய போகுது, அவளே ஒரு சேரில் 1 மணி நேரம் தேய்ச்சிட்டு இருந்தா, உட்காந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தா, ஈவினிங் வரைக்கும் ஒரே சேரை தேய்ச்சவே அவ்வளோ தான் இருப்பாள். எப்படி தான் போர் அடிக்காமல் இவெல்லாம் வந்து இருக்காலும் தெரில, இப்போ என்ன சொல்ல போகிறா, நாளையிலேருந்து நான் போக மாட்டேன்னு சொல்ல போகிறா, அதை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படி சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாரு. அடுத்து சொல்லுமா, என்னம்மா காவேரி அமைதியாக இருக்க, ஓகே தாத்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனது பிடிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு விஜய் பார்க்குறாரு. இங்கே நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், சரி என்ன கற்றுக்கிட்டா சொல்லுங்கள் பார்க்கலாம் தாத்தா அப்படின்னோடனே, உடனே வந்து அங்கே இருக்க பொருளுங்க, அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன பண்ணுறாங்க, ஒர்க்கு கம்பெனியில் என்ன வேலை நடக்குது, ஒர்க்கர்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லா டீட்டெயிலுமே வந்து காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார் விஜய். எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சா ஒன்றும் புரியலையே, வந்து சும்மா தானே தனியாக உட்காந்துருந்தா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வச்சு, பரவாயில்லம்மா ஒரு நாள் இவ்வளோ கற்றுட்ருக்க, பெரிய விஷயந்தாம்மா, இந்த அளவு வந்து நாலேஜ் இருந்தாவே போதுமா, நீ நல்லா வந்துடுவ, எனக்கு உங்ககிட்ட கொடுத்ததுக்கு இப்போ தான் பெருமையாக இருக்குது சொல்லிட்டு வந்து காவேரி கிட்ட பார்த்துட்டு தாத்தா சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. உன்னை காவேரி கிட்ட போயிட்டு, நீ ஒரே இடத்துல தானே உட்காந்து தேய்ச்சி இருந்த, அப்புறம் எப்படி நீ போயிட்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டேன், எனக்கு ஒன்றும் புரியல, எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்ச அப்படின்னோடனே, நான் ஒரே இடத்துல உட்காந்துன்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த காவேரி ஒரே இடத்துல உட்காருவாளா அது உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் என்னை விட்டுட்டு போனீங்கல்ல, அதுக்கப்புறம் நான் பொறுமையாக போயிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்தேன், அப்போ தான் மேனேஜரையும் பார்த்தேன், அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்த்தேன், அப்போ அவங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டோன்னே அவங்க தான் இந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா தெரியல, அதனால் நானே போய் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டேன் அப்படின்னோடனே, இதெல்லாம் வேறு பண்ணியா, நீ எப்போ போனேன், நீ பார்க்கலையே, எங்கே சார் என்ன பார்க்குறதுக்கு உங்களுக்கு தான் டைமே இல்லையே அப்படின்றாங்க. விஜய் வந்து இவளை உடனே வாட்ச் பண்ணணும் போல் இருக்கு, இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. இதோட முடியுது.